ஓம் கிரீம் ஆதித்யாயசே சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. காலபுருஷனுக்கு 8வது ராசி ஸ்திர ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியின் நாயகன் செவ்வாய் பகவான். இங்குதான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அதி உச்சம் பெறும் பாதாள ராசி. புதைபொருள் ரகசியம் பெற்ற ராசி, புதைபொருள் ரகசியங்கள் பெற்ற ராசி. இவர்களே அவ்வளவு எளிதாக யாரும் இணையப்பட முடியாது. சாதுரிய தன்னம்பிக்கை மிக்கவர்கள், மகா வைராக்கியம் கொண்டவர்கள். இந்த விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்தில் பிறந்த மகா யோகக்காரர்கள், கெட்டிக்காரர்கள் என்றே கூறலாம். மற்ற ராசிகளை காட்டிலும் இவர்களுக்கு தான் தனக்காரன் யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய மகா தனக்கார யோகத்தை குரு பகவான் இவர்களுக்கு வாரி கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, எந்த காலத்திலும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை நினைத்து இவர்கள் முல்லை மலரா அர்ச்சித்து வாரந்தோறும் குரு பகவானுக்கு விரதம் என்று ஒருவேளை உணவாக உண்டு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை நினைத்து இவர்கள் வணங்கி வரும்போது இவர்கள் வாழ்க்கை செவ்வனே வாழ்ந்து மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் பெறும். மேலும் இவர்கள் வியாழக்கிழமை தோறும் குறைந்தது இவர்கள் ஒரு 2 பேருக்காவது இவர்கள் கைகளால் வயது முதிர்ந்தவர்களுக்கு, அது குருவை போல் உள்ளவர்களுக்கு இவர்கள் உணவு தானம் பண்ணி வரும்போது இவர்கள் வாழ்க்கை மகா சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, விசாகம் நட்சத்திரக்காரர்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அனுசம் நட்சத்திரக்காரர்களும் அமானுஷ்யமான ஆற்றல் படைத்தவர்கள். பிரியமானவர்களே, இன்னும் 800 மணி நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை எழுச்சியாய் மிகப்பெரிய சூழ்ச்சியாய் இருந்த நீங்கள் மகா பெரிய சந்தோஷமாய் மாற போறீங்க. வாழ்க்கையில் அளவு கடந்த செல்வாக்கு யோகத்தை அதிகரிக்க போறீங்க. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கே கொண்டாட்டம். குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கே கொண்டாட்டம். திண்டாட்டம் விலகி கடன் கஷ்டங்கள் விலகி மகாதன யோகம் வருது. திண்டாட்டம் விலகி கடன் கஷ்டங்கள் விலகி மகாதன யோகம் வருது. விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் இனிமேல் இல்லையேடி திண்டாட்டம். விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம் இனிமேல் இல்லையேடி திண்டாட்டம் என்று நீங்கள் கவி கூறுபடி இன்னும் 800 மணி நேரத்தில் வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:12 நிமிடத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானே தனாதிபதியாகவும் யோகாதிபதியாக இருந்த 8இல் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் விரயத்தை கொடுத்தாலும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் அச்சத்தில் இருந்த நீங்கள், எச்சத்தில் இருந்த நீங்கள் உச்சத்தில் அமர்ந்து பொன்னாபர யோகத்தையும் மன்னாபர யோகத்தையும் புதல் யோகத்தையும் குவிக்க போறீங்க. சூப்பர் ஸ்டாராய் அதி உச்சம் நிலை அடைய போறீங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டான் சின்ன குழந்தையும் சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டான் சின்ன குழந்தையும் சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் மகாதன யோகத்தை, ஆடம்பரமான செல்வாக்கு யோகத்தை பல விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் 800 மணி நேரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை உச்சத்துக்கு வரப்பு 12 இடத்துக்கு ஒரு முறை உங்கள் தனாதிபதியாக யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவானே வைகாசி 12ஆம் தேதி அதி உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பதால் முகத்தில் கலை இழந்த நீங்கள் உங்கள் முகத்தில் தேஜஸ் கெடுத்து முகப்பொழிவு பெற போகிறீங்க. வாழ்க்கை கலை இழந்த நீங்கள் கலையுலக மன்னனாய் ஜொலிக்க போகிறீங்க. மன்னவராய் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. காதலராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. பலருக்கு பிடித்தமானவராக, பலருக்கு நீங்கள் தெரிந்தவராக, மிகப்பெரிய யோகம் பெற்றவர், சபதனில் வாதாடும் திறமை பெற்றவராக, மன்னாதி மன்னராக, மக்கள் போற்றும் தென்னராக பல விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் 800 மணி நேரத்தில் வரப்போறீங்க. ஏனெனில் உங்கள் தனக்காரனாகவும் தனாதிபதியாகவும் உங்கள் யோகக்காரனுடைய குரு பகவான் பாக்கியத்தில் அமர்ந்து
அவர் பூசம் புனர்பூசம் ஆயிலியம் சாரத்தை பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் மண்மன யோகத்தையும் பொன்னாபரண யோகத்தையும் புதையல் யோகத்தையும் சபதனில் வாதாடும் திறமை யோகத்தையும் இன்னும் 800 மணி நேரத்தில் பெற்று இந்த ஒரு வருட காலங்களில் வளரும் வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிதி படைத்தவராக பண பதவி படைத்தவராக மகா செல்வாக்கு யோகம் படைத்தவராக விவிஐபி லிஸ்டில் பல விருச்சிக ராசிக்காரங்க வர போகிறீங்க. ஒரு 7வது பார்வையோ உங்கள் ராசிக்கு 3 என்று சொல்லக்கூடிய முயற்சிஸ்தான மீது மகரமனையை பார்க்கின்றார். இந்த முயற்சி ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டிலிருந்து உச்சக்குருவின் பார்வை பார்ப்ப உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முன்னேற்றமாய் பல 200 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவே அமையும். இந்த காலகட்டங்களில் பல விருச்சிக ராசிக்காரங்க முடிந்தால் தொழில் ஸ்தானத்தை பொன் ஆபரண நகை மாளிகை என்று சொல்லக்கூடிய நகை மாளிகை ஆரம்பத்தை இவர்கள் தமிழகம் மட்டுமில்லாமல் உலகமென்றும் சென்று கிளை நிறுவனத்தை நிறுவக்கூடிய இவளுக்கு பொருளாதார நீதியும் பணம் படைத்தவராக பதவி யோகம் படைத்தவராக செல்வாக்கு யோகம் படைத்தவராக பல விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் 800 மணி நேரத்தில் வரப்போகிறாங்க. இவர்கள் தங்கத்தட்டில் சாப்பிட போகிறாங்க, தங்க ஆபரணத்தில் ஜொலிக்க போகிறாங்க. கட்டுக்கட்டான பணத்தை எண்ணி இவர்கள் பீரோலில் வைத்து அழகு பார்ப்பது மட்டுமல்லாமல் இவர்கள் சாக்கு மூட்டையில் எண்ணும் அளவுக்கு பெரும் பணமும் நிதியும் இவர்களை நோக்கி காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி வருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய விசேஷத்தன பார்வை 9வது ஒளிமயமான பார்வை 4 கூடிய சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து அர்த்தாசிரம சனி விலகி இந்த 5 உள்ள சனி பகவானை பார்ப்பதா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் கொடிகட்டி பரப்பவனாகவும் மண்மனையில் முதலீடு நிதிப்படுத்தவராகவும் மண்ணாபரண யோகத்தை அதிகம் வாங்கி குவிப்பவராகவும் நீங்கள் வர போறீங்க. சிலர் வெளிநாட்டிலே செட்டில் ஆக போகிறீங்க. ஆக மொத்தத்தில் வரும் 800 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் வளர்ச்சி இதை யாரும் தடுக்க முடியாது. இப்படி ஒரு ராஜயோக பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை குதூகல கொண்டாட்டமாக மகா நிதி படைத்தவராக மகா தனயோகம் படைத்தவராக செல்வாக்கு யோகம் பெற்று எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ களங்கடிக்கப்பட்டீர்களோ மற்றவருக்கு முன் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனதைரிய யோகத்தில் வாழ்ந்து மகா செல்வாக்கு யோகம் பெற்று மகா ராஜயோக சக்கரவர்த்தியாக வளம் வர போறீங்க. எதிரியை கலங்கடித்து துவம்சம் செய்ய போறீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் வணங்க வேண்டிய முருகப்பெருமான் என்றால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரையே நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். வியாழந்தோறும் விரதமிருந்து முடிந்தால் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று அந்த திருக்கடலில் நீராடி என் அப்பன் முருகப்பெருமானை நினைத்து அவரை ஓம் சரவணபவ என்ற சடாத்தர மந்திரத்தை 108 முறை சொல்லி மனதார துதித்து அவரை மனதார துதித்து நெஞ்சார நினைத்து செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் மனதார என் அப்பன் முருகப்பெருமானை உங்கள் இதயத்திற்கு கோயில் கட்டி வணங்கி வரும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை செவ்வனே செல்வாக்கு யோகம் பெற்றவராய் மாறும். அந்த வியாழக்கிழமை முருகப்பெருமானை நினைத்து அங்குள்ள முருகப்பெருமானே தென்முகலாக இருக்கும் அங்குள்ள குரு பகவானையும் நீங்கள் வணங்கி வழிபட்டு பட்டாடைகள் உடுத்தி அந்த குரு பகவானை நினைத்து வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை செவ்வனே வளரும். அங்குள்ள குரு பகவானை நீங்கள் மனதார நினைத்து அவர் விபூதியை நெற்றியில் அடித்து குரு பகவானே எங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய தனயோகம் படைத்தவராக மாற்றும் என்று வேண்டிக் கொண்டு ஓம் பர்சபத்மஜா வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குருபுர சோதையா து என்று நீங்கள் வணங்கி விபூதியை அடித்து மனதார நினைத்து அப்பன் முருகனே குருவாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை செல்வாக்கு யோகம் படைத்தவராய் மணமகை யோகம் பெற்றவராய் இழந்த செல்வாக்கு யோகத்தை பெற்று அனைவருக்கும் மிகப்பெரிய சக்தி படைத்தவராய் மகா யுக்தி படைத்தவராய் அனைவருக்கும் மிகப்பெரிய தெரிந்த மிக உயர்ந்த பிரமுகராய் இன்னும் 800 மணி நேரத்தில் பல விருச்சிக ராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை.